சனாதன தர்மம். பற்றே மனத்துயரத்திற்கான வேரென தெரிகிறது. இந்த பற்றே அனைத்து உயிரினங்களுக்கும் துன்பத்தையும் அனைத்து விதமான துயரங்களையும் கொடுக்கிறது. மருந்தை கொள்வதால் நோயை தணித்துவிட முடியும். அதே நேரத்தில் மனம் சார்ந்த நோயானது தியான யுகத்தினால் மறக்க முற்படும்போது குணமாகிறது. ஒரு குடத்தில் சூடான இரும்பு பட்டையை நுழைக்கும்போது அதிலுள்ள நீர் கொதிப்பதைப் போலவே மனத்துயரமானது உடலில் துன்பத்தை ஏற்படுத்தும். துயரத்தின் காரணம் 1000ம் அச்சத்தின் காரணம் 100ம் நாளுக்கு நாள் மூடனையே மூழ்கடிக்கும். ஆனால் கல்விமானை மூழ்கடிக்காது. ஒரு மனிதன் யோக தியானத்தில் அமரும்போது மகிழ்வும் துயரமும் மதிப்பும் அவமதிப்பும் அவனுக்கு ஒன்றாகி போகின்றன. அப்படிப்பட்ட நிலையை அடைந்த அவன் இந்த உலகத்தை விட்டு பிரம்மத்துடன் ஒன்றிணைந்து இன்பமடைகிறான். தூய்மையான உணவை மட்டுமே உண்டு அடுத்தவர்களுக்கு எப்போதும் தீங்கிழைக்காமல் எப்போதும் சுத்தமான இதயம் கொண்டு துறவு நிலை கொண்டு ஆசைகளை துறந்து இருக்கும் மனிதனை நாம் ஏன் மதிக்கக்கூடாது? உலகப் பொருட்களையெல்லாம் துறந்த ஒரு அறிவுள்ளவன் ஓர் ஆசிரமத்தை அமைத்து கொண்டு துறவியாக வாழ்கிறான். அவன் தனது குலப்பெருமையையோ பிறப்பு அல்லது கல்வியின் பெருமையையோ காண்பித்து கொள்ளக்கூடாது. தனது உயிரை தாங்கிக் கொள்ளும் அளவுக்கே உண்ண வேண்டும். இல்லறவாசி நேர்மையான நியாயமான வழிகளில் செல்வம் ஈட்ட வேண்டும். அவன் எப்போதும் ஏதாவது தானம் தர வேண்டும். தனது வசிப்பிடத்திற்கு வரும் விருந்தினர்களை அன்போடு உபசரிக்க வேண்டும்.